குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட்டீஸ் எல்லாருக்கும் என்ன படிச்சோன்னு ஞாபகம் இருக்கா? படிச்ச விஷயங்கள கடகடன் ரீகேப்சுலேட் பண்ணுவோம். அதே மாதிரி புது விஷயங்களும் படிக்கணும் குட்டீஸ். டெய்லி என்ன படிச்சோன்றத நீங்க ஹோம்ஒர்க்ஸ் மாதிரி செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? டாபிக் உள்ள போயிடலாமா? ஓகே டாக்கனா. நம்ம எந்த இதுல இருக்கோம்? 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல யூனிட் 1. தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாடம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எண்ணியல். இந்த எண்ணியல் 6த்லயும் படிச்சிருப்போம், 7த்லயும் படிக்கிறோம். அடுத்து வரப்போற 8த்லயும் நம்ம படிக்க போறோம். சரியா? சோ ஒவ்வொரு ஹையர் ஸ்டடீஸ்லயுமே இந்த கான்செப்ட் வந்து நமக்கு முக்கியமான விஷயம்ன்றது. சரியாம்மா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம நேத்து லாஸ்ட் கிளாஸ்ல என்ன படிச்சோம்னா, முழுக்களின் கூட்டல், அடிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ். சோ முழுக்கள்னா என்ன சொன்னோம்? இன்டிஜர்ஸ்ன்னு சொன்னோம். அப்படின்னா என்னன்றதை மட்டும் ரீகேப்சுலேட் பண்ணிடுவோமா? ஞாபகம் இருக்கா? ஒரு நம்பர் லைன் மூலயமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு நினைக்கிறேன். 0, 1, 2, 3, 4 இப்படியே போகும். லெஃப்ட் சைட் -1, -2, -3, -4 இட் கோஸ் ஆன் லைக் திஸ். சரி, இப்ப முழுக்கெல்லாம் என்ன கூட்டஸ் நம்ம செஞ்சோம்? இதுல எது மிக எண் ஞாபகம் இருக்கா? பிளஸ்ல உள்ள எல்லாமே இந்த பக்கம் நம்மளோட வலது புறம் போக 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 இதுக்கு பேர் என்னன்னா மிக எண் சொல்லி பார்த்தோம். சரியாம்மா? இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்? மிக எண்கள். சரி, இடதுபுறம் போக போக இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே லெஃப்ட் சைடு போகிற இந்த எண்கள் என்னன்னு சொன்னோம் அப்படின்னா குறை எண்கள்னு சொன்னோம். தட் இஸ் குறை எண்கள்னா மைனஸ். முன்னாடி என்ன குறி இருக்கு? குறை. சோ குறை எண்கள்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அப்ப மிக எண்கள் இருந்து எல்லா மிக எண்களையும் குறை எண்களையும் இந்த சைவர் பூஜ்ஜியத்தையும் சேர்த்ததுதான் இண்டிஜர்ஸ்ன்னு சொன்னோம். இங்கிலீஷ்ல என்ன சொன்னோம்? டுவர்ட்ஸ் யுவர் ரைட் ஹேண்ட் சைடு என்ன சொன்னோம்? செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் நெகட்டிவ் நம்பர்ஸ் இன்க்ளூடிங் ஜீரோ இஸ் கால்ட் அஸ் வாட்னா இன்டிஜர்ஸ். ஓகேவாமா? யூ காட் மை பாயிண்ட் லடா? Set of all positive numbers, set of all negative numbers, including zero is called as what ma? It is integers. சரி, இந்த முழுக்களை எப்படிப்பா எந்த எழுத்தால நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஞாபகம் இருக்கா? இன்டிஜர்ஸ் கேன் பி ரெப்ரசன்டட் பை ஐ ஆர் இசட். ஐன்றது இன்டிஜர்ஸோட முதல் லெட்டர். இந்த இசட்ன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா ஜாலன்ஸ், விச் மீன்ஸ் டு கவுண்ட். இது யார் கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்துக்கள்மா இந்த நம்பர்ஸ் அப்படின்னா ஜெர்மன்காரவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஓகே, சோ இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன படிச்சோன்றதுக்கு உங்களுக்கு ஒரு ரீகேப்சுலேட் பண்ணிட்டேன். சரி, இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா முழுக்களை கூட்டுதல் எப்படின்றத பார்க்க போறோம். சரியா? சோ இது படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த புக்லயே ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பேஜ் நம்பர் 4ல உள்ள இந்த பாக்ஸ நம்ம ரீட் பண்ண போறோம். சரியா? சோ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் குட்டர்ஸ், இருந்தாலும் ஒரு ரீகேப்சுலேட். இப்ப 5 + 3 அப்படின்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 3க்கு முன்னாடி என்ன குறி இருக்கு? பிளஸ் சிம்பல். சரியா? அப்ப 5க்கு முன்னாடி என்ன இருக்கு டீச்சர் அப்படின்னா இதை நீங்க எப்படி கண்டுபிடிச்சுக்கன்னா, குறியீடே கிடையாது டீச்சர்ன்னு சொல்லக்கூடாது. குறியீடே கிடையாதுனாலும் இதுக்கு என்னன்னு சொல்லணும்? பிளஸ் இருக்கிறதா தான் கன்சிடர் பண்ணணும். சரியா குட்டஸ்? இப்ப இரு முழுக்களை நம்ம என்ன செய்ய போறோம்னா 5 ஒரு முழு எண் தான், 3 ஒரு முழு எண் தான். சோ இந்த 2 நம்பரையுமே ஆட் பண்ணும்போது இந்த 2 நம்பரும் ஒரே குறியா சேம் சைன் இருக்கா? இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ்ன்னா இந்த இரு எண்களையும் கூட்டும் போது கூட்டுனா என்ன வரும்? 5 3 கூட்டுனா 8. இது என்ன குறி இருக்கோ அதே குறி தான் இங்க போடணும். சோ பிளஸ் போடணுமா அவசியமா அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக பிளஸ் போடுங்க. இப்போ பிளஸ் போடல அப்படின்னாலும் இது எதை தான் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா பாசிட்டிவ் சைனை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. சரியா? சோ இதே மாதிரி இன்னொரு சம் கொடுக்குறேன். 2 + 1 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே செய்வோம். டேய் என்கிட்ட 2 சாக்லேட் இருக்கு. சரியா? ஏற்கனவே உன்கிட்ட 2 சாக்லேட் இருக்கு. புதுசா நான் ஒரு சாக்லேட் தரேன். அப்ப 2 + 1 எத்தனை சாக்லேட்னா அழகா சொல்லுவீங்க 3 சாக்லேட்ன்ட்டு. சோ இதே தான் இந்த மேத்தமெட்டிக்கல் வேல எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இப்ப இங்க 2 அப்படின்னா 2க்கு முன்னாடி என்ன குறி இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும்? பிளஸ் இருக்குன்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும். இப்ப இரு முழுக்கள் 2ம் முழு எண் தான், 1ம் முழு எண் தான். இந்த இரு முழுக்களையும் கூட்டும் போது ஒரே குறி இருக்கா? அங்கதான் மெயினா பார்க்கணும். ஆமா, 2லயுமே ஒரே குறி இருக்குன்னா 2 நம்பரையுமே கூட்டிட்டு தட் இஸ் ஆட் பண்ணிட்டு அதே குறி தான் போடணும். +3 போட்டாலும் ஓகே தான், இல்ல வெறும் 3 போட்டாலும் ஓகே தான். இப்ப எங்க நீங்க சொல்லுங்க. இப்ப இதே இது -5 -3 டா. என்ன சொல்லுவீங்க? பார்த்து சொல்லுங்க. இங்க 2 5 -5 முழு எண் தான், -3 முழு எண் தான். 2 முழுக்கள் இருக்கு. சரியா? இது என்னப்பா செய்யணும் அப்படின்னா ஆட் பண்ணணுமா?
ஸோ ஆட் பண்றதுக்கு பதிலா நீங்க மைனஸ் சைன் போட்டிருக்கீங்களே டீச்சர், உங்களுக்கு டவுட் வரணும். ஆனா இதுக்கு என்னன்ற அர்த்தம்ன்றத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். -5 எப்பயும் போல பிளஸ் போட்டுறணும். அடுத்து நான் கன்சிடர் பண்ற முழு எண் என்னம்மா? இதுதான் உங்களோட இன்டைரக்ட் மீனிங். முழு எண் என்னது? -5ன்னு வச்சிருக்கேன். 2வது முழு எண் என்ன எடுத்திருக்கேன்? 3ன்னு எடுத்திருக்கேன்டா. என்ன 3? -3ன்னு இருக்கு. இந்த 2க்கும் நடுவுல என்ன குறி தான் போடணும்? கூட்டல் குறி தான் போடணும். ஏன்னா இப்ப நம்ம அடிஷன பத்தி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். சோ அதனால அது விஷயங்களாவே பார்ப்போம். சரி. இப்ப -5 அப்படியே எழுதுறோம். இங்க பிராக்கெட் இருந்தா இதுக்கு என்னம்மா அர்த்தம்? பிராக்கெட் இண்டிகேட்ஸ் அஸ் வாட் சைன்மா? மல்டிப்ளிகேஷன் தானே அர்த்தம். அப்ப இந்த பிளஸையும் மைனஸையும் பெருக்குங்க. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். இப்ப புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? இப்ப சொல்லுங்க. இப்ப இரு முழுக்களும் ஒரே குறியீடு இருந்தா என்ன செய்யணும்? 2 முழு எண்களையும் கூட்டிட்டு அதே சைனை தான் போடணும். அப்ப -8. புரிஞ்சுச்சா குட்டஸ்? இப்ப இதே இது -2 பிளஸ் இன்டு -1. இப்ப நான் என்ன பண்ணேனோ அதே தான் இங்க பண்ணி காமிக்கிறேன். சரியா? சோ இந்த இடத்துல பிளஸ் வச்சு செஞ்சிருக்கேன். இந்த இடத்துல மைனஸ் வச்சு செஞ்சிருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசம். வேற வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்ப என்ன செய்யணும்? இப்ப இத சொல்லுங்க. நடுவுல இது ஒரு முழு எண், இது ஒரு முழுக்கள். சரியா? சோ 2யுமே எடுத்தாச்சு. சாரி. இதுவும் முழுக்கள் தான், இதுவும் முழுக்கள் தான். சொல்றது புரியுதா? தட் இஸ் -2 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இங்க -1 போடுவோம். அப்ப என்ன சொல்லியிருக்கோம்? ப்ராப்பர்ட்டி சொல்லுங்க. இரு முழுக்களையும் கூட்டும் போது என்ன வரணும்? அதே குறியீடு தான்ப்பா வரணும். அப்படின்னா -3 தான் இதோட ஆன்சர். சரியா? புரிஞ்சா? அப்ப 2யும் கூட்டிட்டு அதே குறி தான் போடணும். இப்ப ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் படிச்சிருக்கீங்க. சரியா குட்டஸ்? முழுக்களோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி படிச்சாச்சு. இப்ப செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து அடுத்த எக்ஸசைஸோட தான் கனெக்ட் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இதே இடத்துல இப்படி போட்டிருக்கேன்ப்பா. அப்படின்னா, இங்க 5ஓட குறி என்ன இருக்கு? பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்ப நான் 2யுமே என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? 2மே ஒரே குறியா, வேற வேற குறியா இந்த இரு எண்களுக்கும்? அப்படின்னா வேற வேற குறி இருக்கு. சோ அப்ப என்ன செய்யணும்னா, இந்த இரு எண்களோட கூட்ட சொன்னாங்கன்னா, இதோட வேறுபாடு என்ன? அப்படின்னு பார்க்கணும். சோ சேம் சைனா, டிஃபரண்ட் சைனா? இங்க டிஃபரண்ட் சைன் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? we have to subtract it. அப்ப வேறுபாடுன்னா என்ன அர்த்தம்? சப்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். சோ 5ல 3 போச்சுன்னா என்ன? 2 போட்டாச்சு. இதுல எது பெரிய எண்ணோ அந்த குறி தான் இங்க போடணும். அப்ப +2 போட்டாலும் ஒண்ணுதான், வெறும் 2 போட்டாலும் ஓகே தான். புரிஞ்சுச்சா? இப்ப இதே இது -5 + 3. இப்ப இந்த 2 நம்பரும் ஒரே குறியோட இருக்கா, வேற வேற குறியோட இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. வேறுபாடு இருக்கா? இங்க மைனஸ், இங்க பிளஸ். அப்ப என்ன குட்டஸ் செய்யணும்? அப்ப இரு எண்களோட வேறுபாடுன்னா என்ன அர்த்தம்? 2 நம்பரும் வேற வேற சைன்ல இருக்கு. சோ டிஃபரண்ட் சைனா வாட் வி ஆர் சப்போஸ் டு டூ இட்மா? வி ஹேவ் டு சப்ராக்ட் இட். அப்ப கழிக்கணும். வேறுபாடுன்னா என்ன அர்த்தம்? கழிக்க சொல்றாங்க. சரி. அதேதான். 5ல 3 போச்சுன்னா 2. ஆனா அடுத்து என்ன செய்யணும்? முக்கியமான விஷயம். சோ டிஃபரண்ட் சைனா வி ஹேவ் டு சப்ராக்ட். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா 2ல எந்த எண் பெரிசோ அதோட குறிய தான் போடணும். டிஃபரண்ட் சைனா என்ன செய்யணும்? சப்ராக்ட் பண்ணிட்டு எது லார்ஜர் நம்பர் சைனோ அந்த சைன் தான் போடணும். சோ இது எல்லா விஷயங்களும் நீங்க படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? சோ அது ரிலேட்டடான இப்ப நம்ம நம்பர் லைன் கான்செப்ட் லாஸ்ட் கிளாஸ்லயே படிச்சோம். சோ அதுக்குரிய விஷயங்களுக்கு இப்போ ஒரு வீடியோஸ் காமிச்சிடுறேன் பாத்துக்கோங்க. யா குட்டீஸ் இங்க உங்களுக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றது தெரியும்னு நினைக்கிறேன். யா சரி குட்டீஸ். செகண்ட் கேம் பேக். குட்டீஸ் 2 மினிட்ஸ். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். திருப்பி அது லாக் அவுட் ஆகுது. திருப்பி ஒன்ஸ் அகைன் செஞ்சு பார்க்கறேன்.
Yeah. இப்ப கரெக்டா வந்துச்சு. ஓகே குட்டஸ். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? முழு எண்களோட கூட்டல் எப்படி செய்றோம்? கழித்தல் எப்படி செய்றோம்ன்றது இருக்கு. பட் இந்த எக்ஸர்சைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலேட்டட் ஒன்லி வித் எப்படி சொல்றது? கூட்டல் மட்டும் தான். அடிஷன பத்தி மட்டும் தான் பார்க்குறோம். இப்ப 2 நம்பர கன்சிடர் பண்ணிக்கோங்க குட்டஸ். ஏ, பின்னு சொல்லி 2 நம்பர் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏபில இந்த 2 நம்பரையும் நம்ம என்ன செய்ய போறோம்? கூட்டணும். ஸோ பிளஸ் சைன்ல வச்சுர்றேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்ப ஏல வந்து நான் ஏதோ ஒரு நம்பர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க கூட வச்சுக்கோங்களேன். ஆ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டீஸ்ல. இப்ப ஏன்ற நம்பர நான் என்னன்னு சொல்லி வச்சிருக்கேன்னா, நம்பர் 1ன்னு வச்சிருக்கேன். ஏயோட மதிப்பு 1ஆவும், பியோட மதிப்பு என்னன்னு வச்சிருக்கேன்? இங்க ஒரு உதாரணத்துக்கு நான் இங்க எடுத்திருக்கிறது என்னன்னா, -7ன்னு எடுத்திருக்கேன் குட்டீஸ். நம்பர் லைன்ல எப்படி போட்டோம் ஞாபகம் இருக்கா லாஸ்ட் கிளாஸ்ல? 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 0ல இருந்து எங்க வரைக்கும் போணும்? நான் எங்க போட்டிருக்கேன்? இப்ப உங்களுக்கு இந்த நம்பர் லைன் வந்து குட்டீஸ் என்ன எடுத்திருக்காங்கன்னா, இப்ப நம்ம எந்த வேல்யூஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இங்க எடுத்திருக்க நம்பர் லைன் வந்து 2 யூனிட்ஸா எடுத்திருக்காங்க குட்டீஸ். இது வந்து 1 யூனிட்டா எடுக்கல. சோ அந்த ஒரு காரணத்தினால உங்களுக்கு புரியுற மாரி இன்னும் கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏ வந்து நான் 2 எடுத்திருக்கேன் குட்டீஸ். இப்ப பி வந்து ஒரு உதாரணத்துக்கு ம். 6 எடுத்திருக்கேன். இப்ப ஈஸியா பாத்துக்கலாம். ஸ்கேல் யூனிட்ஸ் ஏற்கனவே நீங்க எடுத்து பழகி இருப்பீங்கல்ல. சோ அதனால இங்க உங்களுக்கு இந்த இது புரியறதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, 2 யூனிட்ஸா எடுத்திருக்காங்க. நீங்க 1 யூனிட் வச்சு கூட அழகா செய்யலாம் தாராளமா. டயகிராம் நல்லா பெருசா தெரியும். சோ என்னம்மா செஞ்சிருக்கோம் இங்க? இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஏன்றத கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேனா, அதே தான் இங்க ஏரோ மார்க் இண்டிகேஷன் போட்டிருக்காங்க பாருங்க. அப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சோ 0ல இருந்து ஏ எந்த யூனிட்னா 2 யூனிட்ஸ் வரைக்கும் போயிருக்கு. சரியா குட்டஸ்? அடுத்து 2ல இருந்து எங்க போணும் அப்படின்னா, எங்க குடுத்திருக்காங்க? -6. அப்ப 2ல இருந்து ரிவர்ஸ்ல போணும். மைனஸ்னா என்ன அர்த்தம்? ரிவர்ஸ்ல உங்களோட இடது கை பக்கம் லெஃப்ட் சைட்ல போணும். எந்த யூனிட் வரைக்கும் போணும் அப்படின்னு குடுத்திருக்காங்கன்னா, -6 டிஜிட் எங்க இருக்குன்றத கண்டுபிடிங்க. சோ இங்க இருக்கு. அப்ப போனோம்னா என்ன செய்யணும்? ஆன்சர் வந்து ஆரோ மார்க் இண்டிகேஷன் என்ன செஞ்சிருக்காங்க? ரைட் ஹேண்ட் சைடு போக போக பாசிட்டிவ்ன்றதுனால கிரீன் கலர்லயும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு போக போக நெகட்டிவ்ன்றதுனால ரெட் கலர்லயும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் புரியணுன்றதுக்காக. சரி. இங்க நம்ம என்ன பார்த்தோம்? 2 இருக்கு. இங்க -6 இருக்கு. 2 நம்பரும் ஒரே சைனா, டிஃபரண்ட் சைனா? பார்த்து சொல்லுங்க. சேம் சைனா, டிஃபரண்ட் சைனா? டிஃபரண்ட் சைனு அப்படின்னா என்ன செய்யணும்? வி ஹேவ் டு சப்ட்ராக்ட் இட். அப்படின்னா என்ன? வேறுபாடு குறிய யூஸ் பண்ணணும். அப்ப கழிக்கணும். சரியா? சரி. 2யும் கழிச்சாச்சு. கழிச்சுட்டு என்னப்பா பண்ணணும் அப்படின்னா, எந்த நம்பர் பெருசோ அதோட குறியத்தான் போடணும். இங்க 2 பெருசா, 6 பெருசான்னா 6 தான் பெரிய நம்பர். அந்த 6ஓட குறி என்ன குடுத்திருக்காங்க? மைனஸ். அப்ப ஆன்சர் என்னது? -4. புரிஞ்சுச்சா? இப்ப இங்க பாருங்க. இன்னொரு சம் கூட பண்ணலாம். ஆ. இப்ப ஏ வந்து +6பா. அப்ப 0ல இருந்து இப்ப அழகா உங்களுக்கு நல்லா அம்புக்குறி தெரியும். எது வரைக்கும் போனோம்? 6 வரைக்கும் எங்க போடணும்? நம்மளோட வலது கை பக்கம், மிக எண் பக்கம் போயிருக்கோம். சரி. இதே கொஸ்டின அப்படியே வச்சுக்குவோமே. அடுத்து பின்னு என்னப்பா எடுத்திருக்க சொல்லியிருக்காங்கன்னா, இன்னொரு நம்பர் எடுங்கப்பா பின்னு சொல்லிட்டு 2 நம்பர கம்பேர் பண்றோம்ல. பி நான் வேணும்னே என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, -6 எடுத்துக்கோம். -6னா என்னது? மிக எண்ணா, குறை எண்ணானா? குறை எண். அப்ப என்ன செய்யணும்? நம்மளோட இடது கை பக்கம் இப்ப லெஃப்ட் சைடுல மூவ் ஆன் பண்ணணும். அப்ப லெஃப்ட் சைடுல இங்க +6ல இருந்து லெஃப்ட் சைடுல -6 வரைக்கும் இங்க மூவ் பண்ணோம் அப்படின்னா 6 யூனிட்ஸ்க்கு யூன் பண்ணோம்னா என்ன வந்திருக்கு? 0 வந்திருக்கு. டீச்சர் இது எனக்கு புரியலன்னா ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. என்கிட்ட 6 சாக்லேட் வச்சிருக்கேன் குட்டஸ். டீச்சரா இருக்கேன். என்கிட்ட 6 சாக்லேட் வச்சிருக்கேன். அந்த 6 சாக்லேட்டுமே நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே குடுத்துட்டேன்டா. என்கிட்ட இருக்கிற 6 சாக்லேட்ஸுமே அப்படியே நான் உங்ககிட்ட குடுத்துறேன். என்கிட்ட என்னம்மா இருக்கும்? சாக்லேட்டே இருக்காதுன்னு தானே சொல்லுவோம். அத கணிதத்துல எப்படி சொல்லுவோம்? சாக்லேட்டே இல்ல டீச்சர்ன்னு சொல்றது வார்த்தையில சொல்றோம். கணித முறையில எப்படி அத குறிப்போம் அப்படின்னா, 0ன்னு சொல்லி போடுவோமா? அதுதான் இது. சரியா? சோ, இப்ப இன்னொரு எக்ஸாம்பிளையும் பார்த்துக்கலாம். இப்ப இங்க பாருங்க. இப்ப ஏ என்ன எடுத்திருக்கேன்? -2 எடுத்திருக்கேன். பி என்னவாவே இருக்கட்டும். -6ஆவே இருக்கட்டும் குட்டீஸ். இப்ப நீங்க பார்த்து சொல்லுங்க. இந்த 2 நம்பரும் ஒரே குறியில இருக்கா? வேற வேற குறியில இருக்கா? -2, -6. இந்த 2யும் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? கூட்ட சொல்லியிருக்காங்க குட்டீஸ். அப்ப நம்ம என்ன செய்யணும்? -2, -6 2 நம்பருமே ஒரே குறியில இருந்தா என்ன செய்யணும்? அத அப்படியே நம்பர கூட்டிட்டு, சைனுமே அதே குறிய தான் போடணும். புரிஞ்சிருக்கா? அப்ப என்ன செய்யணும்? சேம் நம்பர்னா ஆட் அண்ட் புட் த சேம் சைன். இப்ப 2 நம்பருமே ஒரே குறியில இருந்தா அத கூட்டிட்டு அதே குறியில போடணும். சரியா? அப்ப என்ன செய்யணும்? 0ல இருந்து -2 வரைக்கும் வந்திருக்கேன்.
சரியா? அடுத்து என்ன செஞ்சிருக்கேன்? அங்க இருந்து -6 வரைக்கும் போயிருக்கேன். புரிஞ்சுச்சா? கான்செப்ட் புரியுதா? அப்ப என்ன வரும் ஆன்சர் எனக்கு? -8. அத குறிக்கிறதுக்கு தான் இங்க இந்த எல்லோ கலர்ல அழகா ஹைலைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா கூட விசிபிள் ஆக்கி காமிக்கிறேன். தெரியுதா? புரிஞ்சிருச்சா? சோ இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் டெய்லி 2, 2 சம்ஸ், 3 சம்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிறலாம். ஓகேவா? இப்ப இந்த கூட்டல் படிக்கிறோம்ல. இப்ப நம்ம இதுவரைக்கும் என்ன படிச்சுட்டு இருக்கோம்? முழுக்களோட கூட்டல் தான் படிக்கிறோம். இந்த கூட்டலுக்கு எதுவும் பண்புகள் அப்படின்னு இருக்கான்னா, எஸ். அப்படின்னா பண்புனா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, குணாதிசயங்கள். இதோட குணம் எப்படியெல்லாம் இருக்கும் பார். என்னென்னலாம் செய்யும் அப்படின்னா, முதல் பண்பு. முதல் பண்பு என்னன்னா, இரு முழுக்களையும் சரியா? இரு முழு எண்களையும் என்ன செய்றோம் அப்படின்னா, இரு முழு எண்களின் கூடுதல். சரியா? இரு முழு எண்களின் கூடுதல் எப்போதுமே இது வந்து 1 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு குட்டீஸ். சரியா? இரு எண்களின் கூடுதல் எப்போதும்னா ஆல்வேஸ் அப்படின்னா ஒரு முழு எண் தான். சரியா? இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? இரு முழு எண்கள கூட்டுனா ஆன்சரும் என்னவா தான் இருக்கும்? ஒரு முழு எண் தான் இருக்கும். முழு எண்கள் வேற, முழுக்கள் வேற குட்டீஸ் குழப்பிறாதீங்க. நல்லா நீங்க படிச்சிருப்பீங்க. சரியா? சோ அதனால கவனமா சேர்த்து படிங்க. அடுத்து அடுத்து இப்ப நம்ம படிக்க போறது வந்து இப்ப 2வது ப்ராப்பர்ட்டி. சோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் ஃபர்ஸ்ட் மொத்தம் 5 ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. நான் என்னென்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிய நீங்க ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் தான். 2வது ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இரு முழுக்களையும் இப்ப சொல்றது முழுக்கள். சோ இரு முழுக்களையும் வரிசையா மாற்றி அமைச்சாலும் அதோட கூட்டல் பலன் மாறாதுன்னு சொல்றாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு 12 அதோட 12 பிளஸ் மைனஸ் 13பா. இது முழுக்களா, முழு எண்களா பார்த்து சொல்லுங்க. இது 2மே முழுக்களுக்கு தானே எடுத்துக்காட்டு. சரி. இப்ப இத 12 பிளஸ் மைனஸ் 13 அப்படின்னா என்ன செய்வோம்? 12 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 13 சொல்லுவோமா? அடுத்து என்ன செய்வோம்? இதுக்கு பிளஸ் இருக்கு, இதுக்கு மைனஸ் இருக்கு. வேற வேற குறின்னா என்ன செய்யணும்? இதோட வேறுபாடு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சுட்டா 1. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எது பெரிய எண்ணோ அதோட குறிய போடணும். கரெக்ட்டா? சரி. இது 1 செஞ்சு காமிச்சிருக்கேன் குட்டீஸ். இப்ப இந்த நம்பர நான் மாத்தி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். -13 மொத எழுதிட்டு, +12 2வது எழுதுறேன். இங்கேயும் என்ன வரும்னா, அதேதான். சோ என்ன செய்வோம்? வழக்கம் போல இங்க வந்து வேற வேற குறி. அப்ப கழிக்கணும். கழிச்சா இதோட வேறுபாடு 1. இந்த 2ல எது பெரிய நம்பரோ அதோட குறிய தான் போடுவோம். அப்ப என்ன குட்டீஸ் சொல்லலாம்? இங்கேயும் -1 இங்கேயும் -1. ஆன்சர் சேமா இருக்கா? சோ அப்ப இத ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள்ல சொன்னேன். இப்ப இத ப்ராப்பர்ட்டியா சொன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவா ஒரு எக்ஸாம்பிள் நடத்திட்டு அத நம்ம ஜெனரலைஸ் பண்ணுவோம்ல. அத இப்ப நான் என்ன சொல்லி ஜெனரலைஸ் பண்றேன் அப்படின்னா, A பிளஸ் B இஸ் ஈக்வல் டு B பிளஸ் A. சரியா? சொல்றது புரிஞ்சுச்சா? இந்த பண்புக்கு பேர் என்னன்னா, கூட்டலின் கூட்டலின் சரியா? பரிமாற்று விதி. பரிமாற்றுனா இந்த பக்கம் இருக்கிறத அந்த பக்கமும், அந்த பக்கம் இருக்கிறத பரிமாற்றோன்றல. அது மாரி இந்த பண்டமாற்று முறை சொல்லுவோம்ல, அது மாரி இத பரிமாறுறோம். இங்கிட்டு இருந்து அங்கிட்டு, அங்கிட்டு இருந்து இங்கிட்டுப்பா. அப்படின்னு சொல்றோம். இது ஒண்ணும் புது வார்த்தை கிடையாது. நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற வார்த்தைகள் தான். சரியா? சோ பரிமாற்று விதி. இது தமிழ்ல சொல்லியிருக்கேன். இப்ப இத இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சொல்றது புரிஞ்சுச்சா? சரி. இப்ப இது 2 எண்கள வச்சு பார்த்துப்போம். இப்ப 3 எண்கள் இருந்தா எப்படி டீச்சர் இருக்கும்? அப்படின்றதுக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப 2 எண்கள வச்சு பார்த்தாச்சு. இப்ப 3 எண்கள்னா, இப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்களே எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் குட்டீஸ். உங்களோட இஷ்டம் தான். சரியா? இப்ப நான் புக்ல குடுக்குற எக்ஸாம்பிளே செய்றேன். ஏன்னா நீங்க ரெஃபர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும்ல. இப்ப ஒரு உதாரணத்துக்கு புக்ல என்ன குடுத்திருக்காங்க? -7 இல்ல நம்மளே கூட ஏதாவது ஒண்ணு எடுக்கலாமே. 1, 2, 3 ஒரு 1, 2, 3. அப்ப மொததுக்கு A, 2வதுக்கு B, 3வதுக்கு Cமா. அப்ப பரிமாற்று விதினா என்ன அர்த்தம்னா, 3 எழுத்துக்கள் இருக்கா? A, B, C என்ன காரணம்னா 3 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன்னு அர்த்தம். அப்ப இத என்ன செய்யணும் அப்படின்னா, A பிளஸ் B பிளஸ் C இஸ் ஈக்வல் டூ A பிளஸ் B பிளஸ் C. டீச்சர் எடுத்தோனே ஃபார்முலா எழுதாதீங்க, எங்களுக்கு புரியாது, குழப்பம் அப்படியெல்லாம் சொல்ல தேவையே இல்ல. ஈஸியா சொல்லி தரேன். இத A, B, C எழுதிக்கோங்க. அதே மாரி ஈக்குவல் டூ இந்த பக்கமும் A, B, C எழுதியாச்சு. இப்ப நம்ம படிக்கிறது ஒரே ஒரு விதி தான். என்னது? பிளஸ். அப்ப எல்லா பக்கமும் பிளஸ் போட்டுருங்க குட்டீஸ். புரிஞ்சுச்சா? அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, இந்த படிக்க போற இந்த விதிக்கு பேர் என்னன்றதையும் சொல்லிடுறேன்.
சேர்ப்பு விதி. சேர்ப்புனா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் ஒண்ணு சேகரிக்கணும். சரியா? சோ சேர்ப்பு பண்பு அப்படின்னா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும். இந்த இத 2 மெத்தட்ல எழுதலாம் குட்டீஸ். இப்ப நம்ம படிக்கிறது 7th ஸ்டாண்டர்ட்ல ஒரே ஒரு மெத்தட்ல தான் படிப்போம். ஆனா இதே மெத்தட 9த்ல வரும்போது சின்னதா ஒரு சேஞ்சஸ் பண்ணா நம்ம புது விதின்னு நினைக்க கூடாது. இந்த ஏற்கனவே படிச்ச இதே விதி தான். என்ன அர்த்தம்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இந்த 2 லெட்டரையும் கம்பைன் பண்றேன்டா. சரியா? ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இந்த 2 லெட்டரையும் கம்பைன் பண்றேன். ஓகே. அதே மாரி இந்த ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து உள்ள இந்த 2 எழுத்துக்களையும் நான் கம்பைன் பண்றேன். புரிஞ்சிருச்சா? இவ்வளவுதான்ப்பா விதி. புரிஞ்சுச்சா? இப்ப ஏபிசி, ஏபிசின்னு எழுதுனதுல நான் என்ன செஞ்சிருக்கேன்? இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ள இந்த 2 லெட்டரையும் கம்பைன் பண்ணியிருக்கேன். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் உள்ள 2 லெட்டரையும் கம்பைன் பண்ணாலும் இதோட மதிப்பு 1 தான். இதே விதிய எப்படி எழுதலாம்னா, உங்களோட ஹையர் கிளாஸஸ்ல தான் படிப்பீங்க. எஸ்பெஷலி 9த், 11த், 12த் அந்த மாரி இதுல தான் படிப்பீங்க. சோ, என்ன சொன்னேன்? ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஏபிசி. விதிக்கு பேர் என்னம்மா? சேர்ப்பு. அப்ப எல்லாத்தையும் சேர்க்க போறோம்ப்பா. அப்ப ஒரே சிம்பல் தான்ப்பா போடணும். வேறுபாடுன்னா என்ன அர்த்தம்? மைனஸ் தானே போடுவோம். இங்க சேர்ப்புன்றதுனால ஒரே சிம்பல் போட்டாச்சு. ஓகே. எல்லாத்தையும் போட்டாச்சு. போன விதியில என்ன செஞ்சோம்? ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி 2 லெட்டரையும் கம்பைன் பண்ணோம். இதே மாரி இங்க ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் 2 லெட்டர் கம்பைன் பண்ணோம். கரெக்ட்டா? புரிஞ்சுச்சா? சோ பிராக்கெட்ட கரெக்ட்டா போடணும். இந்த ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இந்த 2 லெட்டரும்னா, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இந்த 2 லெட்டர். இதே விஷயத்த இன்னொரு வகையாவும் எழுதலாம் குட்டீஸ். தெரிஞ்சுக்கோங்க. ஏ, பி, சி போட்டோம். இங்கேயும் ஏபிசி போட்டோம். திருப்பி திருப்பி சொல்லித் தரேன். நல்லா புரியணுன்றதுக்காக. சோ பிளஸ் சிம்பல் போட்டாச்சு. அடுத்து என்ன டீச்சர் செய்யலாம் அப்படின்னா, டீச்சர் எனக்கு பிராக்கெட்ட இங்க போட பிடிக்குது டீச்சர் அப்படின்னா, இங்க எந்த இடத்துல போடணும்? ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி ஒரு எழுத்த விட்டுட்டு மீதி 2 எழுத்துக்களுக்கு நான் பிராக்கெட் போட்டேன்னா, அதே மாரி இங்க சொல்லுங்க பாப்போம். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இந்த ஒரு எழுத்த விட்டுட்டு, மீதி உள்ள 2 எழுத்துக்கு தான் பிராக்கெட் போடணும். இவ்வளவுதான் குட்டீஸ். இது கஷ்டமா? ஈஸியா படிச்சிருவீங்கல்ல? புரியும்னு நினைக்கிறேன். சரியா? இன்னைக்கு ஒரு விதிகள் எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்துடுறேன். அதுக்குரிய வெரிஃபிகேஷனும் இப்ப நம்ம செஞ்சிடலாம். இப்ப என்ன செஞ்சோம்? ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 பார்த்தோமா? இது ரைட்டா தப்பானா என்ன செய்யணும்? 2 பக்கமும் தனித்தனியா பிரிக்கணும். என்னோட எல்ஹெச்எஸ் என்ன வருது? ஆர்ஹெச்எஸ் என்ன வருதுன்றத செக் பண்ணி பார்த்துருவோம். அப்ப என்ன போடுவோம்? 1 பிளஸ் 2 பிளஸ் 3. என்ன செய்யணும்? போர்ட் மாஸ் ரூல் தெரியும்ல? பிராக்கெட் பார்த்து தான் ஃபர்ஸ்ட் செய்யணும். அப்ப 2 பிளஸ் 3 என்ன போடுவோம்? ஆட் பண்ணுமா? மல்டிப்ளை பண்ணுமா? கரெக்ட்டா பார்த்து சொல்லுங்க. இடையில உள்ள சிம்பல் என்னது? அடிஷன். சோ 2யும் 3யும் கூட்டினா 5. சோ 5ஓட 1 கூட்டுனா என்ன வரும்? 6. புரிஞ்சுச்சா? சரி. ரைட் ஹேண்ட் சைட் பாருங்க. இங்க என்ன குடுத்திருக்காங்க? A பிளஸ் B. அப்ப என்னோட A வேல்யூ 1, B வேல்யூ 2, பிளஸ் C வேல்யூ 3. அத தனியா வச்சுக்கணும். அப்ப பிராக்கெட் எங்க குடுத்திருக்காங்களோ அத தான் மொத செய்யணும். அப்ப 2 பிளஸ் 1 என்ன போட்டிருக்கோம்? 3. சரியா? 3 பிளஸ் 3. அப்ப இங்கேயும் என்னப்பா வந்திருக்கு? 6. சரியா? புரிஞ்சுச்சா? 6 வந்துச்சு. அப்ப LHS 6HS ரைட்டு. இப்ப நீங்க சொல்லலாம். டீச்சர் 1, 2, 3 இந்த 3யும் கூட்டினா 6 வரும்னு எனக்கு தெரியுமே டீச்சர். இதுக்கு எதுக்கு நான் ஒரு ஃபார்முலா படிக்கணும்? இதுக்கு எதுக்கு நான் கால்குலேஷன் செய்யணும்னா, இப்ப சிங்கிள் டிஜிட் நம்பர்னா பிரச்சனை கிடையாது. இப்ப இதே பேசிக் கான்செப்ட்ட தான் நீங்க ஹையர் ஸ்டடீஸ்ல வரும்போது ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு சிம்பல் மட்டும் தான் இடையில மாத்துவோம். இப்ப யூனியனா யூனியன் போடுவோம். சரியா? ஹையர் ஸ்டடீஸ்ல வரும்போது புரியும். அதே மாரி இப்ப 2 நம்பர் 3 நம்பருக்கு 2 ஸ்தானம் 3 ஸ்தானம் வரலாம். அந்த மாரி விஷயங்களுக்கு இந்த மெத்தட் தான் ஈஸி. சரியா? சொல்ற விஷயங்கள் புரிஞ்சா குட்டீஸ்? இப்ப நம்ம படிச்ச 2வது விதி பேர் என்னன்னு எங்க சொல்லிருங்க பாப்போம். சேர்ப்பு விதி. இதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, துணை விதி. சரியா? சோ துணை பண்புன்னு சொல்லலாம். இல்ல துணை விதின்னு சொல்லலாம். புரிஞ்சுச்சா? சேர்ப்பு விதியோட இன்னொரு பேர் என்ன? துணை பண்பு அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரியா? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அப்ப என்ன படிச்சிருக்கோம்? A பிளஸ் B பிளஸ் C இஸ் ஈக்குவல் டு A பிளஸ் B பிளஸ் C. டீச்சர் இது எப்படி டீச்சர் வாசிக்கும்னா, A பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் கொடுக்கணும். ஒரு செகண்ட் நிப்பாட்டணும். A பிளஸ் B பிளஸ் C இஸ் ஈக்குவல் டு. அடுத்து இது 2 தானே சொல்லணும். அப்ப A பிளஸ் Bன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் பாஸ் பண்ணணும். பிளஸ் சின்னு சொல்லணும். சரியாம்மா? புரிஞ்சுச்சா? இந்த பிராக்கெட் எப்படி டீச்சர் வாசிக்கும் போது நாங்க சொல்றதுன்னா, ஒரு செகண்ட் நீங்க வந்து பாஸ் பண்ணிடணும். சரி. அடுத்த விதி போயிரலாமா? அடுத்த விதிக்கு பேர் என்னன்னா, ஈஸியானது. நமக்கு ரொம்ப பிடிச்ச விதி. என்ன அப்படின்னா, அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு அர்த்தம். சரியாம்மா? தமிழ்ல என்ன சொல்றோம்னா, சமணி விதி.
சமணி அப்படின்னா உங்களுக்கே தெரியும். என்ன செஞ்சாலும் அதோட வேல்யூ வந்து அதே தான் இருக்கணும். சமணி உறுப்புன்னு சொல்லலாம். இல்ல சமணி கூட்டல் சமணின்னு கூட சொல்லலாம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப 0வோட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 0வோட 1 ஆட் பண்ணா 1 தான் வரும். இப்ப 100ஓட ஒரு 0 ஆட் பண்ணா என்ன வரும்? 100 தான் வரும். இது மாரி எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கோங்க. அதோட 0 ஆட் பண்ணும்போது என்ன வரும்? அதே வேல்யூ தான் வரும். அதே சமமான உறுப்பு தான் வரும். சரியா? சோ சமணி அப்படின்னா சேம் வேல்யூ. புரிஞ்சுச்சா குட்டீஸ்? அப்ப இதையும் ஜெனரலைஸ் பண்ணா என்ன செய்யணும்? எங்க சொல்லுங்க பாப்போம். a பிளஸ் 0 இஸ் ஈக்வல் டு என்னதான் வரும்? a தான் வரும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சா புரியலையா குட்டீஸ்? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்டா. அடுத்த விதி போயிரலாமா? ஒரே 1 செகண்ட் மட்டும் அடுத்த விதி போயிரலாம். அப்பதான் நம்ம அடுத்த கிளாஸ்ல இதையும் ரீகேப்சுலேட் பண்ணலாம். டீச்சர் a பிளஸ் 0ன்னு தான் எழுதலாமா? இதை எப்படியும் எழுதலாம். எங்க யோசிச்சு சொல்லுங்க. 0 பிளஸ் ஏன்னு கூட எழுதலாமா? இங்க எழுதுன ஞாபகம் இருக்கா? a பிளஸ் பிக்கு பதிலா b பிளஸ் ஏன்னு எழுதணும்னா அதேதான் இங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். சரியா? சோ இந்த 5வது விதி என்னன்னா, கூட்டல் முதல் தமிழ்ல சொல்லிடுறேன். கூட்டல் எதிர்மறை. என்னப்பா சொல்லணும்? எதிர்மறைனா ஆப்போசிட் தானே? அப்ப இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அடிட்டிவ். அடிட்டிவ் எதிர்மறைக்குன்னா என்னப்பா அர்த்தம்? இன்வர்ஸ். சரியா? அடிட்டிவ் இன்வர்ஸ்ன்னு அர்த்தம். என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்ப 5 சொன்னேன் அப்படின்னா, நமக்கு அதோட எதிர்ப்பதம் என்ன சொல்லுவோம்? -5. 5ஓட எதிர்மறை அப்படின்னா, எதிர்மறை எண் கூட வச்சுக்கோங்களேன். எதிர்மறை எண் என்ன போடுவோம்? -5. இப்ப நான் -5ன்னு சொல்லிட்டேன்ப்பா. அதோட எதிர்மறை எண் என்னவா இருக்கும் குட்டஸ்? வேற ஒண்ணும் இல்ல. ஒரே நம்பர் தான் இருக்கும். சரியா? அதோட குறி மட்டும் மாறும். மைனஸ்க்கு எதிர்ப்பதம் பிளஸ். அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? அப்ப இப்போ ஒரு 100ன்னு கூட சொல்றேன். 100ஓட எதிர்மறை என்னது? -100. -100ன்னு கேட்டா +100 சொல்லணும். அப்ப இதை எப்படிப்பா எழுதலாம் அப்படின்னு சொன்னா, இந்த ஏன்றது பொதுவா எடுத்துக்கிறேன். எந்த நம்பராலும் இருக்கலாம். சோ ஏயோட -a கூட்டுறேன். இப்ப இத இந்த 4th ப்ராப்பர்ட்டியோட கம்பேர் பண்றேன். ஏயோட -a கூட்டேன்னா எனக்கு என்ன வரும்? 0 வருமா? ரைட்டு. -aயோட ஏயோட -a கூட்டினா என்ன வந்துரும்? 0. அதே இது இந்த பக்கம் என்ன சொன்னோம்? -aயோட ஒரு +a ஆட் பண்ணாலும் என்னதான் வரும்? 0 வரும். சரியா குட்டஸ்? சோ இப்ப இது வரைக்கும் நம்ம எத்தனை விதிகள் படிச்சிருக்கோம்? 1, 2, 3, 4, 5 விதிகள் படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வழக்கம் போல ஒரு ரீகேப்சுலேட் பண்ணிட்டு நம்ம பயிற்சி கணக்குகள் போயிரலாம். சரியா? கண்டிப்பா இந்த 5 விதியும் நீங்க படிச்சுட்டு வந்துடணும். ஓகேவா குட்டஸ்? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா நீங்க எக்ஸர்சைஸ்ல உள்ள சம்ஸ ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொன்னுக்குரிய இங்கிலீஷ் வார்த்தையும் நான் சொல்லியிருக்கேன். நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவாடா? இது யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? யாரும் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஒரு செகண்ட் இருங்க, நான் சாட் பாக்ஸ்ல கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். யார் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஐ திங்க் உங்களுக்கு நடத்துறது கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன் குட்டஸ். புரியலன்னா தாராளமா தைரியமா சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க டவுட்டை நாங்க கிளியர் பண்றோம். ஓகேவாமா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.